Hello guys, welcome back to the channel. நான் தான் உங்க சூர்யா சிங்கப்பூர்ல இருந்து. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம fish tank ஓட மெயின்டனன்ஸ் தான் பார்க்க போறோம். சிங்கப்பூர்ல வந்துட்டு fish வளர்க்கிறது எப்படி? So இதோட வளர்க்கிறது நார்மலா எல்லாரும் வளர்ப்போம். So இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி இந்த fish tank வந்துட்டு மெயின்டெய்ன் பண்றோம்ன்றத தான் உங்களுக்கு காட்ட போறேன். என்கிட்ட வந்து ரெண்டு ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவரை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவர் பேர் வந்து டோனி ஸ்டார்க்கோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் வந்துட்டு இவருக்கு டோனின்னு பேர் வச்சேன். ஸோ இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸில் தான் இருந்துச்சு, ஒரு 2 inches சைஸில் தான் இருந்துச்சு. $90 வந்து ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள் என்னோடய கையை விட பெருசாக இருக்குது. ஸோ இது நல்லா வந்துட்டு எனக்கிட்ட ஒரு 4.5 yearsஸாக இருக்குது. நல்ல பாண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கை உள்ளே விட்டால் கூட எதுவும் பண்ணாது. நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இவர் 2 weeks ஒன்ஸ் நான் தண்ணி மாற்றலையோ இல்லை நான் டேங்க்கு க்ளீன் பண்ணலனாலும் டக்குன்னு சிக் ஆகிடுவார், கலர்லாம் போயிடும். ஸோ இவர் கலர்லாம் குறைஞ்சிட்டாலே எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே நம்ம தண்ணி மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளோரினேட்டட், நம்ம மருந்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ ஈஸியாக வந்துட்டு டர்ட்டி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு டேங்க்கை வந்து க்ளீனாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது நார்மல் நம்ம எல்லோரும் பண்ணுற மாதிரி, வாட்டருக்கு நம்ம ஸ்பெஷலாக என்னென்ன போடுறோம் ஒரு ஃபிஷ்ஷு சர்வே ஆகிறதுக்கு, அப்புறம் இவரோட ஸ்பெஷல் ஃபுட்டு, அதை பற்றிலாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஃபிஷ் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாவது ஃபிஷ் வந்துட்டு இது தான். ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாப், இங்கிலீஷில் பாப், தமிழில் பாபு. நான் இவரை பாபேன்னு தான் கூப்பிடுவேன். இந்த ஃபிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட சேர்த்து நான் வந்துட்டு ஒரு 6 பீஸ் வச்சுருந்தேன். ஸோ அதில் இவர் மட்டும்தான் சர்வே ஆனார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அக்ரெசிவ், சரியான ரவுடி பையன் இவன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நெட்டு இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த நெட்டை வந்து கீழே தள்ளி விட்ருவான், இந்த ஃபுட்டு பாக்ஸை கீழே தள்ளி விட்ருவான், நம்ம கிட்ட போகும்போது அட்டாக் பண்ணுவான். இவரை நம்பி நம்ம கையை உள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்களேன், இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்தான். இவன் வந்து கூட இருந்த 6 பேரை வந்து இவனே காலி பண்ணிட்டான். இது கூட வந்துட்டு காய் வச்சுருந்தான், அவனையும் அவன் காலி பண்ணிட்டான். இவனை தூக்கி நம்ம டோனியோட போட்டோன்னு வச்சுக்கோங்க, டோனியும் காலி பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் டேங்க். அதனால தான் 2 டேங்க் இல்லைனா என்கிட்ட ஒரு டேங்க் தான் இருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப நாட்டி. ஆனால் பாருங்க, அது பாருங்கள், 2 weeks ஒன்ஸ் வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப டர்ட் ஆகும். ஸோ நம்ம போடுற ஃபுட்டு வந்து அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம இந்த க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். தொட்டி கழுவ தேவையான பொருட்கள், ஒரு பக்கெட்டு, அப்புறம் ஹோஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பக்கெட்டில் தான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக மொண்டு ஊற்றுவேன். ஸோ அது ஊற்றும் போது என்ன ஆகணும், வீடு ஃபுல்லாக தண்ணி ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் வீடை மோப் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு ஓஸ் வாங்கிட்டேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு $10 செலவு பண்ணி ஒரு ஓஸ் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஓஸ் இருக்கிறதுனால அப்படியே எடுத்தோமா அப்படியே விட்டுடலாம். ஓகே தான், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது தான். முந்தியா தண்ணியை இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி நம்ம பாத்ரூமில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வர தண்ணியை பக்கெட்டில் பிடிச்சிப்போம். கொஞ்சம் பிடிச்சிட்டு மீனை பிடிச்சி இதில் விட்டுருவோம். ஓகே தான், இப்போ ஓஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே டக்கு 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 டக்குன்னு இங்கே தண்ணியை வந்துட்டு பக்கெட்டில் ரொப்போம். பக்கெட்டில் தண்ணி ரொப்பின உடனே என்ன பண்ணலாம், மீனை பிடிச்சி இதில் விட்டுருவோம். அவ்வளோதான், தண்ணி ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே டக்குன்னு ஃபிஷ்ஷை பிடிச்சிடுவோம். டோனி வாடா. பக்கெட்லேயும் விட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ தண்ணி வந்து குயிக்காக ட்ரெயின் ஆனது. ஓகே தாங்க, இப்போ நம்ம குயிக்காக வந்து இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கழுவிடுவோம். ஸோ பொதுவாக ஃபில்டர்ஸ் கழுவும் போது நம்ம எந்த ஒரு சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது கூட நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு அன்ஹெல்த்தியாகும்.
கழுவி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபில்டர்ஸு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா தண்ணியை வந்துட்டு ஈஸியாக கண்டாமினேட் ஆகாமல் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர், அதுக்கப்புறம் இந்த இது வந்து டாப் ஃபில்டர். ஸோ யூஸ்வலாக எல்லாமே டேங்க்குள்ளேயே இருக்கும். இது வந்து டேங்க்கு விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கும். இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குள்ளே போகும். இது வந்து டேங்க்கு மேலே இருக்கும். இது பேர் வந்துட்டு டாப் ஃபில்டர். ஓகே தான். ஸோ குயிக்காக அசம்பிள் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே தான். இப்போது டேங்க்கெல்லாம் கழுவியாச்சு, நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது என்ன ஆச்சுன்னா அந்த கிரேவல் கீழே வந்து கிரேவல் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கிரேவல் தேவைப்படுது. ஸோ வாங்க நம்ம குயிக்காக போயிட்டு கொஞ்சம் கிரேவல் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். Check the mic and make sure it sound right, boys. கிளெமெண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் ஃபார்மே இருக்குது. ஃபார்ம்ன்றதை விட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. காட்டுறேன் அவங்களுக்கு. அப்படி இந்த மாதிரி இந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கடை இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ்ஷு தான். மரோனாலேருந்து ஸ்பெஷல் நம்ம வாங்க வந்தது வந்துட்டு கிரேவல் தான். ஸோ அதனால் கிரேவல் வந்து வாங்கியாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம். Sound right, boys. தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. லைட்டும் போட்டாச்சு. ஸோ இப்போ புதுசாக வாங்கின கிரேவலும் போட்டாச்சு. எல்லாம் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டர். இப்போ நான் வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்டாக மாறப்போகிறேன். வாங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு சால்ட்டு ரொம்ப முக்கியம். சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஏபி ஜென்ரல்
க்யூர்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கொஞ்சம் ஓல்டுன்றதுனால டோனி வந்து கொஞ்சம் வயசானவனால சின்ன சின்ன ஸ்கின் டிசீஸ்லாம் வருது. ஸோ அதனால் அந்த மெடிசன். அதுக்கப்புறம் இந்த சேஃப் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரின், அமோனியா, நைட்ரைட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி பேலன்ஸாக வாட்டர் லெவல் பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த மெடிசன். ஸோ இது மூணுமே போடணும். என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஒரு கிளாஸ் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற்றிடலாம். வெயிட் பண்ணுங்கள், கிளாஸோட வரேன். ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிப்போம். ஸோ இப்போதைக்கு இங்கே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு. இல்லை, உப்பு 2 தேய்க்கரண்டி. சமையலுக்கு போடுற மாதிரி 2 கரண்டி உப்பு. ஸோ ஏபின்றது வந்து என்னென்னா ஜென்ரல் க்யூருக்கான ஒரு மெடிசன். இந்த மெடிசன் வந்து எதுக்குன்னா ஸ்கின்ஸில் சின்ன சின்ன ரேஷஸ்லாம் வரும், ஹெட்டில் ஹோல்ஸ்லாம் வரும். ஸோ வயசானாலே ஃபிஷ்ஷுக்கெலாம் இதில் நார்மலாக வரது தான். ஸோ இது வந்துட்டு இந்த டேங்க்குக்கு ஒரு பேக்கெட் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை தண்ணி மாற்றும் போது இது போடணும். ஸோ இது ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெட்ட வாடை அடிக்கும். நான் கெட்டு போச்சுன்னு நினச்சேன். பார்த்தா இதோட மெடிசன் ஸ்மெல்லே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். கேட்டால் இது வந்து அமோனியா குளோரின் ரிமூவர்ன்றதுனால என்ன கருமமோ. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு. அவன் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா இந்த மாதிரி பஞ்சன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ, சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. பஞ்சன் ஸ்மெல் நம்ம பொறுத்த வரைக்கும் கெட்ட வாடை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போடணுமா 1250 லிட்டர்ஸ்க்கு. இது வந்து 1000லாம் வராது. இது என்ன ஒரு 50 to 60 லிட்டர்ஸ் தான். பட் சிங்கப்பூர் வாட்டருக்கு இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டு போமே. 1/4 டீஸ்பூன். இதை அனைத்தையும் போட்டு விட்டு நன்கு கலக்க வேண்டும். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா நீட்டாக கலக்குவோம். நல்லா பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் கலந்த உடனே அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஓகே, ஓகேடா. இப்போது வாட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு, டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு, மெடிசனும் போட்டாச்சு, ஃபில்டர்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் லைட்டு. ஸோ நமக்கு பிடிச்ச கலர் ஏற்றிக்கலாம், நமக்கு பிடிச்ச கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒயிட் வச்சுருக்கேன் கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்றதுக்காக. ஸோ நீட்டாக தொலைச்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை வந்துட்டு உள்ளே விட வேண்டிய நேரம் தான். இப்போலாம் நம்ம ஊர்லலாம் தண்ணி மாற்றணும்னா ஃபிஷ்ஷை வந்து உடனே ஊட்ட மாட்டோம். நம்ம வந்து ஆக்லிமேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த பக்கெட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் அதுவும் பேலன்ஸ் ஆகணும். ஸோ அப்படி தான் வந்து தண்ணி மாற்றுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ நம்ம போட்ட மெடிசன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான மெடிசன்னால போட்ட இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வாட்டரில் இருக்கிற இந்த பிஹெச் லெவல் எல்லாமே கம்மியாகிடும். அதே இல்லாமல் நம்ம ஃபிஷ்ஷு வந்துட்டு ரெடி டு ட்ராப் தான். ஸோ அதனால் இது வந்து பெட்டர். ஸோ எல்லாம் ஓகே தான். இப்போ ஃபிஷ் எடுத்து உள்ளே விட்டுடுவோம். எப்படியும் ஒரு 1/2 hour உள்ளே இருந்ததுனால சார் அதுக்குள்ளே வந்துட்டார். ஸோ பாருங்கள், தெரியுதா? அழகான கலர்ஃபுல்லான டோனி. நம்ம இந்த டோனியோட ஸ்பெஷல் என்னென்னா இவன் ரொம்ப நல்லா நம்ம கூட பழகிட்டான். அதனால் வந்து இந்த அடிக்கிறது உதைக்கிறது அதெல்லாம் இருக்காது. டீசெண்டாக தண்ணிக்குள்ளே போயிடுவார். ஓகே, இப்போ தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஸோ பாருங்கள், பக்காவாக செட் ஆகிட்டார். போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக அவரும் ஓகே ஆகிட்டார். பாருங்கள், நான் தொட்டால் கூட எதுவும் பண்ணாது. ரொம்ப நல்ல பையன். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஓகே, பாபுவோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தான் நான் வந்துட்டு ஃபில்டர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். பாபு வந்துட்டு டோனி மாதிரி கிடையாது. இது பயங்கரமான ரவுடி. அதனால் கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிடும், பிடிச்சிக்கிட்டான். வடா 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 வடா.
பார்த்தீங்கன்னா அது என்ன ரவுடி அடங்கவே மாட்டான். இதுக்குள்ளே வச்சுருக்கோம், குதிச்சிருவானாலும் குதிப்பான் தெரில, பார்ப்போம். தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணியாச்சு, அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அப்படியே தண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியது தான். இப்போது ஃபில்டர் போட்டாச்சு. டாப் ஃபில்டரில் தண்ணி ஓடிட்டுருக்குது, ஹீட்ரு ஆனில் இருக்குது. ஸோ இதுலேருந்து வழக்கம் போல் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துப்போம். ஸோ இதில் வந்துட்டு அக்வேரியம், இது வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் சால்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெடிசன் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு எந்த மெடிசனும் இவனுக்கு வந்து தேவையில்லை. இவன் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறான். ஸோ அதனால் இதை நல்லா தண்ணியில் கலந்துட்டு ஊற்றிட வேண்டியது தான். தண்ணியில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது வாட்டரை சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புல்லை போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறேன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு நார்மல் பியூரிஃபைட் வாட்டர் தான். நம்ம நார்மலாக டேப்பில் வர தண்ணியே பிடிச்சி நம்ம குடிக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு பாயில் பண்ண தேவையில்லை, இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஸோ நம்ம ஊர்லலாம் கேனில் வரும் தெரியுமா, கேன் வாட்டர், அதுக்கு ஈக்குவலான வாட்டர் தான் இது, நம்ம நார்மல் டேப்லேயே வர தண்ணி. ஆனால் அந்த வாட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாமே வந்துட்டு செட் ஆகாது. ஏன்னா இது வந்துட்டு பயங்கரமாக குளோரின்லாம் ஆட் பண்ணி, குளோரின் நிறைய இருக்கும். ஸோ குளோரின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கண்ணை கூட வாஷ் பண்ண முடியாது சிங்கப்பூரில் வாட்டரை வச்சு, ஏன்னா அவ்வளோ குளோரின் இருக்கும், உங்களுக்கு கண்ணு எரியும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து போடணும். மெடிசன்ஸ் போடலன்னா ஃபிஷ்ஷு கண்டிப்பாக இறந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு எனக்கு தெரியாது, சரி நார்மல் வாட்டர் தானே நம்மளே குடிக்கிறோம், டேரெக்டாக ஃபிஷ்ஷு போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நிறைய தடவை ஃபிஷ்ஷஸ், சின்ன ஃபிஷ்ஷஸ் இறந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட்டரை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பெரிய ஃபிஷ் வந்து வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷு. ஸோ $80 ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து ஒரு 500,000க்குலாம் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து நல்ல குவாலிட்டி. இது வந்துட்டு தாய்வானோ சொன்னேன், ஞாபகம் இல்லை, 4 இயர்ஸ் ஆச்சு இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பேரட் வந்துட்டு இந்த சிங்கப்பூர் ப்ரீட் தான். தெரில, இது ரொம்ப நாளாக என் கூட இருக்குது, பயங்கரமான ரவுடி இவன். ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கோம். எவ்வளோ நாள் நம்மளால் காப்பாற்ற முடியுமோ வைக்கணும்னு வச்சுப்போம். ஸோ இந்த மெடிசனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம பாபு வந்து உள்ளே போட்டுற வேண்டியது தான். 5 மினிட்ஸ்ன்றது ஆகிடுச்சு. இப்போ நான் இவனை பிடிச்சி போடுறேன். இது ஒரு பெரிய வேலை, ஏன்னா இவன் பெரிய ரவுடி. ஸோ இவனை பாருங்கள், பார்த்தீங்களா, வீடியே நாசம் பண்ணிப்போம். பதறாத, ஓய் நீங்களே பார்த்தீங்கல்ல, எடுத்து போடும்போது எவ்வளோ சமத்தாக வந்தான். ஆனால் இவனை பாருங்கள், இடத்தையே நாசமாகிடும். இவனை திருப்பி இந்த இடத்துல நம்மளாம் மூவ் போட்டாலும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெட்ராஸ்க்ரோன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் கமெண்ட்ஸில் போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சிங்கப்பூரில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா நான் வாரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பை. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.